நாள் பயணத்தை முன்னிட்டு அயோத்தியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு படை, தீவிரவாத தடுப்பு படை ஆகியவற்றின் கமாண்டோக்கள், துணை ராணுவத்தினர் உட்பட சுமார் 7000 பேர் அயோத்தியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தூரத்தில் இருந்து குறிப்பார்த்து சுடும் ஸ்னைப்பர் வீரர்கள் ரகசியமாக கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் சைபர் தொழில்நுட்ப நிபுணர்களும் பாதுகாப்பு பணியில் களமிறக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் 2வது பிராண பிரதிஷ்டை என வர்ணிக்கப்படும் கொடியேற்ற நிகழ்ச்சியை முன்னிட்டு அயோத்திக்கு பக்தர்கள் ஏராளமானோர் வந்துள்ளனர். இதையொட்டி வட இந்திய நாகரா கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ள கோயிலின் கோபுரம் முழுவதும் பூக்களின் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய கட்டிடக்கலை பாரம்பரியத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள கோயிலின் சுற்றுச்சுவர் மின்னொளியில் ஜொலிக்க வைக்கப்பட்டுள்ளது.